Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம செகண்ட் யூனிட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட்லாம் பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷனோட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் பாசிங் என்ன, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை பற்றி இன்னும் அடிஷ்னல் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அந்த சிலபஸ் என்னென்னு காமிக்கிறேன். தட் இஸ் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரிட்டர்ன் வேல்யூஸ்னால் என்ன, பேராமீட்டர்னால் என்ன, இதெல்லாம் நம்ம பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து செகண்ட் யூனிட்ல கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, அந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் அதையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ரிட்டர்ன் வேல்யூஸில் ஒரு ரிட்டர்ன் வேல்யூஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் அதில் 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் காம்போசிஷன் அண்ட் ரிகர்ஷனை பற்றியும் நமக்கு மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை ஃபஸ்ட் ஒன் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா தட் ஃபங்க்ஷனை வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. எ ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நம்ம பில்டின் ஃபங்க்ஷனே பார்த்துருப்பீங்க. இம்போர்ட் ஸ்பேஸ் மேத்னு கொடுக்குறீங்க, தட் இஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 கொடுக்குறோம். அப்போ நான் வந்து என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், என்ன ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன், 36 ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வந்து ரிசல்ட் வந்து 6.6 வரும். அந்த 6 வந்து ஆரில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த ஆரை பிரிண்ட் பண்ணும்போது 6.0 வருது. அப்போ மீனிங் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. அது என்னோட டயக்ராம் பாருங்கள். ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் சம் வேல்யூ டு த கால்டு ஃபங்க்ஷன். அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஆட்னு கொடுத்துருக்கோம், a = 10 b = 20 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் c = a + b கொடுத்துருக்கேன். அங்கே வந்து கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்னுங்கிற கமாண்டை கொடுத்ததுன்னா கண்டிப்பாக தட் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் எனி வேல்யூ டு த கால்டு ஃபங்க்ஷன். ஓகே, காலிங் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் பாருங்கள், டிஃபைன் ஆட்னு கொடுத்துறாங்க, a = 10 b = 20 c = a + b ரிட்டர்ன் c கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. என்னோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தா s = ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது c வந்து 30ங்கிற ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது எங்கே ஸ்டோர் ஆகும், s ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் s கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட்டில் வந்து 13 பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் மீனிங் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ டு த காலிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இதே நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வாய்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் செய்யலாம். பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ரிட்டர்ன் பண்ணலைன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் த வாய்டு ஃபங்க்ஷன். இல்லை நான் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ மீனிங் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அங்கேருந்து எனக்கு எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது. ஓகே, அதுக்கு வந்து வாய்ட் அப்படிமா. இது எல்லா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். வாய்டுன்னு டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரிண்ட் ஹாய்ன்னு கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் என்னது ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது தான். ஓகே, அதோட முடிஞ்சது. அதே நெக்ஸ்ட் அதே சேம் ப்ரோக்ராம் தான் டிஃபைன் ஆட் கொடுத்துருக்கோம். இப்போ a = 10 b = 20 c = a + b கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அங்கே தான் இருக்கணும். அப்போ டிஸ்பிளே அங்கே தான் இருக்கணும். ஸோ பிரிண்ட் c அங்கேயே கொடுத்துருக்கோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷன் ஒர்க் வந்து ஜஸ்ட் கால் த சப் ஃபங்க்ஷன். ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் மட்டும் தான் பண்ணும். கால் பண்ணிவிட்டு முடிச்சிடும். அப்போ சப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், பெர்ஃபார்ம் இன்புட்டை வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அங்கேயே பிரிண்ட்டும் பண்ணுறது. பிரிண்ட் வந்து பிரிண்ட் சி கொடுக்கும்போது 30ங்கிற அவுட்புட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வாய்டு ஃபங்க்ஷன். வாய்டு ஃபங்க்ஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ டு த காலிங் ஃபங்க்ஷன். ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் மீனிங் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பைத்தானில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டேஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது கடைசி அதை ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். அப்போ ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் டு த காலிங் ஃபங்க்ஷன். எங்கேருந்து கால் பண்ணீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். நான் எப்படிலாம் ரிட்டர்ன் பண்ணலான்னு பாருங்கள். ரிட்டர்ன் ஏன்னு கொடுக்குறேன். அப்போ ரிட்டர்ன் ஏன்னு கொடுத்தா மீனிங் என்ன, ரிட்டர்ன் 1 வேரியபிள். அப்போ அந்த எனக்கு ஏங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம ரிசீவ் பண்ணுற இடத்துல ஒரு வேரியபிள் வச்சு நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் a, bன்னு கொடுத்துருங்க. ரிட்டர்ன் a, bனா இது வந்து ஒரு வேரியபிள் மட்டும் ரிட்டர்ன் பண்ண அவசியம் இல்லை. மோர் தென் 1 வேரியபிள் கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கும் பாசிபிலிட்டி உண்டு. ஓகே, மோர் தென் 1. இப்போ ரிட்டர்ன் a, b, cனா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக 3 வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது அங்கே லெஃப்ட் சைடில் 3 வேரியபிள் வச்சிருக்கணும். அப்போ தான் அது ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நான் ரிட்டர்ன் a + b ஒரு எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம். இங்கே எக்ஸ்பிரஷன் கொடுத்தா மீனிங் என்ன, a + b வந்து ஆட் ஆகி அந்த டோட்டல் வேல்யூ வந்து ரிட்டர்ன் டு த காலிங் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ரிட்டர்ன் 8 கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஒரு நம்பர் கூட கொடுக்கலாம். ஸோ அந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் நம்பராக கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை, அப்பவும் ஒர்க் ஆகும். அப்போ ஒரு சிங்கிள் வேரியபிள், 2 வேரியபிள், 3 வேரியபிள்ஸ், எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட். இந்த பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி வீடியோ நம்பர் 29ல் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள், இதுதான் தேர்ட் யூனிட்டில் கண்டென்ட். பட் நம்ம செகண்ட் யூனிட்லேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெஃபினேஷன் பாருங்கள்.
ஒரு இப்போ நான் டிஃபைன் ஆட் கொடுத்துருக்கேன். a = 10, b = 20, c = a + b நடக்குது. இப்போ எனக்கு ரிட்டன் a, b, cன்னு கொடுத்தா 3 வேல்யூ ரிட்டன் பண்ணும். அப்போ ரிட்டன் பண்ணுற 3 வேல்யூ எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் பாருங்கள். எனக்கு x, y, z கொடுத்துருக்கேன். ஈக்குவல் ஆடுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ xல 10, yல 20, zல வந்து நமக்கு 13 பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த இடத்துல நான் ஆட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது z நான் தூக்கிடுறேன். ஆனால் அங்கேருந்து நான் ரிட்டன் பண்ணுறது 3 வேரியபிள் ரிட்டன் பண்ணுறேன். இங்கே வந்து ஒன்லி 2 வேரியபிள்ஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னா இது கண்டிப்பாக எரர். என்ன எரர்னு பாருங்கள், too many values to unpack. நீ அங்கேருந்து 3 அனுப்புகிறீங்க, இங்கே வந்து அன்பேக் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் எனக்கு ப்ராப்ளம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ அங்கே 3 வேரியபிள் நீங்கள் ரிட்டன் பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே என்னது 3 வேரியபிள் வச்சிருக்கணும். அங்கே 2 வேரியபிள் நீங்கள் ரிட்டன் பண்ணால் இங்கே நமக்கு என்ன 2 வேரியபிள் வச்சிருக்கணும். 1 இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நோ ரிட்டன் வேல்யூனா தேவையில்லை, அங்கேயே பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஃபங்க்ஷன் காம்போசிஷனாக மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம எத்தனை ஃபங்க்ஷனாலும் வச்சுக்கலாம். பைத்தான் கிடையாது, எனி லாங்குவேஜில். ஓகே, அப்போ ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் போட்டிருக்கு பாருங்க. அது த அவுட்புட் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் அஸ் த இன்புட் ஆஃப் அனதர் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் த ஃபங்க்ஷன் காம்போசிஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வர அவுட்புட்டை தூக்கி நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்னது ஃபங்க்ஷன் காம்போசிஷன். இன்னொரு 3வது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, செகண்டோட அவுட்புட்டை தூக்கி நான் தேர்ட் ஒனுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படிம்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் மேத் கொடுக்குறேன்னா நம்ம லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இம்போர்ட் math.log10 கொடுத்துருக்கேன். log 10னா லாக் வந்து பேஸ் வந்து 10 இருக்குது, நான் 100 கொடுக்கேன். ஆக்சுவலாக வந்து 10 போட்டால் 10 ஸ்கொயர் வரும். அப்போ 2 log 10 பேஸ் 10 வரும். அப்போ வந்து 2ங்கிற ஆன்சர் அவுட்புட் பாருங்கள் 2 வந்துருக்கா. இப்போ எனக்கு வந்து இந்த math.log10 வந்து ரிட்டர்ன்ஸ் என்னது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், math.square root கொடுக்குறேன். math.square root ப்ராக்கெட்டுக்குள்ளே math.log10 of 1000 கொடுக்குறேன். அப்போ 1000 கொடுத்தா 10 to the power of 3. அப்போ math.log10 of 1000 வேல்யூ 3. அந்த 3யோட அவுட்புட் வந்து என்னது ஸ்கொயர் ரூட்டுக்கு இன்புட்டாக போகுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட ஆன்சர் பாருங்கள் 1.732. நம்ம மீனிங் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வர அவுட்புட்டை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஃபைன் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன்று வந்து மல்டிப்ளிகேஷன் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, மெயின் ப்ரோக்ராமில் வந்து நான் ஆடையும் கால் பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷனையும் கால் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மெயின் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். c = add of 10, 20 கொடுத்துருக்கோம். அப்போ மீனிங் என்னது, இங்கேருந்து ஆட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த 10 and 20 வந்து எங்கே அசைன் ஆகுது, a, bக்கு அசைன் ஆகுது. c = a + b கொடுக்குறீங்களா. ஸோ 10 + 20 30. அப்போ 30 வந்து cயில் ஸ்டோர் ஆகுது. ரிட்டர்ன் c கொடுக்குமோ அந்த c வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, இங்கே உள்ள cக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, e = மல்டிப்ளிகேஷன் ஆஃப் c, 13 கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஆட் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் அவுட்புட் என்னது 30. அந்த 30 வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து இன்புட்டாக போகுது. அப்போ 30, 13 போகுது. இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து 30, 13 போகுது. அங்கே e = c × d. 30 × 30 வந்து 900 எங்கே ஸ்டோர் ஆகுது, ஈயில் ஸ்டோர் ஆகுது. ரிட்டன் e கொடுக்குறீங்க. ரிட்டன் e எங்கே ஸ்டோர் ஆகுது, இங்கே உள்ள ஈக்கு ஸ்டோர் ஆகுது. பிரிண்ட் e கொடுத்தோன்னா ஆன்சர் வந்து 900. சொல்கிற பாயிண்ட் இப்போ ஃபஸ்ட்டு ஆடில் வர அவுட்புட்டை தூக்கி நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம சம் கால்குலேட் பண்ணணும், அப்புறம் நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ சம்னு ஒரு ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ஒரு ஃபங்க்ஷன். a = int இன்புட் என்டர் a இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் b இன்புட் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சம் ஆஃப் a, b. அப்போ 2 இன்புட்டை வாங்குறீங்க, அங்கே கால் பண்ணியாச்சு. அப்போ a, b அந்த சம் 2 சம் பண்ணுது, ரிட்டர்ன் சம் கொடுக்குது. அந்த சம் வந்து இங்கே சம்மில் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் abg ஆவரேஜ் ஆஃப் சம் கொடுத்தாச்சா. ஸோ ஆவரேஜ் = sum / 2 கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ மீனிங் என்ன, சம்மில் வர அவுட்புட்டை தூக்கி நான் ஆவரேஜுக்கு பாஸ் பண்ணுறேன். அந்த ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, இப்போ நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க. சேம் கோடிங் தான். சம் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, சம் ஃபங்க்ஷன் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் 2 இன்புட் வாங்குகிறோம். சம் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறோம், அது வர அவுட்புட்டை வச்சுட்டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம் ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. சம் = சம். இன்னொரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன் நேமும் வேரியபிள் நேமும் சேமாக வச்சுக்கலாம். ஆனால் இது மற்ற லாங்குவேஜில் அலௌடு கிடையாது. ஓகே, நம்ம இங்கே ஃபங்க்ஷன் நேம் என்டர் a இன்புட் = நான் 25 கொடுக்கேன். என்டர் b இன்புட் 37 கொடுக்குறேன். ரெண்டுக்கு ஆவரேஜ் பார்த்தா 31.0 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிகர்ஷனுங்கிறது நம்ம மெயினான கான்செப்ட். மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ரிகர்ஷன் சொன்னாலே பை டிஃபால்ட்டாக ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் தான் இல்லைங்க. ரிகர்ஷன் அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஒரு காம்போசிஷன் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து கிவன் அஸ் இன்புட் தான் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படி கொடுக்கலாம். ரிகர்ஷன் மீனிங் என்ன, ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதுவே திரும்ப அதே கால் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே ஃபங்க்ஷன் வந்து திரும்ப அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ரிகர்ஷன். எ ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப்
till it reaches the base value அப்படின்னா that is called as a regression. Regression recursive function. Same function வந்து calling themselves. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து factorial of the given number using regression வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபேக்டோரியலாக முடிவு பண்ணிக்கோங்க. 0 ஃபேக்டோரியல்னால் நமக்கு வந்து ஆன்சர் 1. இது ஃபஸ்ட்டு பேசிக் 1 ஃபேக்டோரியல்னா ஆன்சர் வந்து 1. இந்த ரெண்டே மைண்டில் வச்சுக்கோங்க. 0 ஃபேக்டோரியல் அண்ட் 1 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து 1. அப்போ நெக்ஸ்ட் நான் n ஃபேக்டோரியல் என்ன பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், அது காமன் ஃபார்முலா பாருங்கள். n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இதுதான் கான்செப்ட், n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இப்போ நார்மலாக நம்ம ஃபேக்டோரியல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 ஃபேக்டோரியல்னா ஒரு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 பண்ணுவோம். அதே நான் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா இதே ப்ராசஸ் தான், பட் ரிவர்ஸ்லேருந்து பண்ணணும். ரெகர்சிவ் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா அது பேர் ரெகர்சிவ். நம்ம நார்மலாக பண்ணிங்கன்னா நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்கல் பண்ணுவோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்னது, ஹையஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் த லோயஸ்ட் நம்பர். அதான் நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்னது, டில் இட் ரீச்சஸ் த பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூனா அது 1 வரைக்கும் போகணும், ஸ்டார்டிங் வேல்யூ வரைக்கும் போச்சு அப்படின்னா அது பேர் தான் ரிகர்சிவ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் ஒரு வெப்சைட்டில் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு 5 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த 5 ஃபேக்டோரியல் எப்படி ரீப்ளேஸ் ஆகுது பாருங்கள், கீழே ஒரு ஆரை போட்டிருக்குமா, அந்த நம்ம ஃபார்முலா n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல்னா 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஓகே, அப்புறம் 4 ஃபேக்டோரியல் எப்படி ரீப்ளேஸ் ஆகுனா 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல் எப்படி ரீப்ளேஸ் ஆகுனா 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ 2 ஃபேக்டோரியல் என்ன ஆகுனா 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 0 ஃபேக்டோரியல். இப்போ 0 ஃபேக்டோரியல் நமக்கு ஆன்சர் தெரியும், அது 1. ஓகே, இது வந்து லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ரைட் சைடில் இது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே போகும். இப்போ எனக்கு வந்து 0 ஃபேக்டோரியல்னா 1, அப்போ அந்த வந்து 1 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியலுக்குள்ளே 1 பை ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ 1 இன்ட்டு 1 வந்து 1. அப்போ வந்து 1 ஃபேக்டோரியல் 1 வந்துடும். அப்போ 2 இன்ட்டு 1 வந்து 2 வந்து ரிட்டர்ன் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் 2 வந்தாச்சு. அப்போ 3 இன்ட்டு 2 வந்து 6 இஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 3 ஃபேக்டோரியல் 6 ஆச்சு. 4 இன்ட்டு 6 ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக 24 இஸ் ரிட்டர்ன். ஸோ 5 இன்ட்டு 24 வந்து 120. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது மேலேருந்து கீழே வரும், ரைட் சைடில் உள்ளது கீழே பாட்டம் டு டாப்பில் அப்படி ப்ராசஸ் ஆகி ஃபைனல் வேல்யூ வந்து நமக்கு 120 வருது. ஸோ இதுதான் நமக்கு வந்து லாஜிக். இதுக்கு நம்ம கோடிங் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நமக்கு என்ன ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு இன்புட்டை மட்டும் வாங்கினா போதும். ஓகே, இது மெயின் ஃபங்க்ஷனில் அந்த என்னங்கிற இன்புட்டை வாங்குகிறோம். அப்போ நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போகிறோம். ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் என்னன்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து என்னது ஃபங்க்ஷனுக்கு போகுது, அங்கே டிஃபைன் ஃபேக்ட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்கோமா, டிஃபைன் ஃபேக்ட் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அதில் ஃபேக்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் n ஈக்குவல் டு 5 வாங்கியிருந்தேன். அந்த 5 வந்து எங்கே போகும், ஃபேக்ட் ஆஃப் n போய் 5 போய் ஸ்டோர் ஆகும். அங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, இஃப் n ஈக்குவல் டு 1 ஆகும் ஆர் n ஈக்குவல் டு 0 இருந்துச்சா ரிட்டர்ன் 1 கொடுத்துரு. இல்லைன்னா என்ன பண்ண, ரிட்டர்ன் n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. அப்படி இல்லை அப்படின்னா n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1 நான் 5ன்னு கொடுத்தேன்னா ரிட்டர்ன் 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 5 மைனஸ் 1 ஃபேக்ட் ஆஃப் 4. அப்போ திரும்ப ஃபேக்ட் ஆஃப் 4 திரும்ப என்ன பண்ணும், எகெயின் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் பண்ணும். திரும்ப ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து எங்கே எகெயின் திரும்ப ஃபேக்ட் ஆஃப் 4 கால் பண்ணும். அந்த ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து இப்போ வந்து n வேல்யூ 4, ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. திரும்ப என்ன வரும், அந்த எண்ணுக்கு பதிலாக வந்து 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3. அப்போ திரும்ப 3 கால் ஆகும். ஓகே, ஒரு ஸ்டெப்ஸ் நான் இங்கே ரைட் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபார் n ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், ரிட்டர்ன் 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 4. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கானது நான் ஃபேக்ட் ஆஃப் 4 கால் ஆகுது. கால் பண்ணும்போது ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து எப்படி ரீப்ளேஸ்னா 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்ட் ஆஃப் 3 எப்படி ரீப்ளேஸ் ஆகுனா 3 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 2 ரீப்ளேஸ் ஆகும். ஃபேக்ட் ஆஃப் 2 என்ன ஆகும், 2 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 1 ரீப்ளேஸ் ஆகும். ஃபேக்ட் ஆஃப் 1 இந்த ஃபேக்ட் ஆஃப் 1னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் n ஈக்குவல் டு 1 வரும்போது n ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் 1 கொடுத்துருக்கோமா, அப்போ அந்த இடத்துல 1ங்கிற வேல்யூ ரீப்ளேஸ் ஆகும். இப்போ ஃபைனலாக ரிட்டர்ன் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 நமக்கு கம்ப்ளீட் ஆன்சர் கிடச்சிடும். அந்த ஆன்சர் வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும், ஃபேக்ட்டுங்கிற வேல்யூக்கு ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஃபேக்ட் கொடுக்கும்போது நமக்கு 120 வந்துடும். ஓகே, ஆன்சர் வந்து 120. இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். சேம் ப்ரோக்ராம் தான் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்புட் வந்து என்டர் நம்பர், ஃபஸ்ட் இன்புட் வந்து 5 கொடுக்குறேன். ஃபேக்ட் இஸ் 120. ஓகே, நான் செகண்ட் டைம் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் 10 கொடுத்துருக்கேன். 10ஓட நம்பர் வந்து 362880. இதோட ஃபேக்டரியல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறேன். இப்போ நான் கொடுக்குற நம்பர் வந்து 0ன்னு கொடுக்குறேன். 0 ஃபேக்டரியல் நமக்கு 1, அதுவும் ஒர்க் ஆகுதோ. ஸோ அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 கொடுக்க 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஃபேக்ட் ஈக்குவல் டு 6. ஓகே, இல்லை நெக்ஸ்ட் ரிகர்ஷன் பண்ணீங்க. ஓகே, ரிகர்ஷன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்படின்னா சம் ஆஃப் n நம்பர்ஸ். நம்ம நார்மலாக சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம்னா 1 + 2 + 3 + up to n பண்ணுவோம். அதே நீங்கள் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் போயிட்டீங்கன்னா அப்படி ரிவர்ஸில் போயிட வேண்டியதான்.
5 + 4 + 3 + 2 + 1 பண்ணிங்கன்னா பெஸ்ட். நான் இன்புட் வந்து n வாங்கியாச்சு, ப்ராசஸ் வந்து 1 to n. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் நமக்கு வரணும்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் கோடிங் பாருங்கள். அப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் நான் என்னங்கிற இன்புட்டை வாங்க போகிறேன், அப்புறம் சம்முங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். டிஃபைன் சம் ஆஃப் n, இஃப் n = 1 இருந்தால் ரிட்டன் n 1 கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா அங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோமா, இங்கே ரிட்டன் வந்து n + sum of n - 1. ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக ஒன்றும் கிடையாது, ஹையஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லோயஸ்ட் நம்பர் வரைக்கும் போகிறீங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட் லைஃப்பில் வந்து n வந்து நான் 5 கொடுத்தேன்னா ரிட்டர்ன் 5 + sum of 4. 4 என்னாகும், 4 + sum of 3. sum of 3 வந்து 3 + sum of 2. 2 வந்து என்னது, 2 + sum of 1. sum of 1 வரும், இங்கே ஃபேக்ட் கிடையாது, sum of 1. sum of 1 வந்து நமக்கு 1 வரும். ஃபைனலாக எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து 15 ஸ்டோர் ஆகும். இங்கே ஃபேக்டர் போல சம்முன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக சம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆன்சர் = 15 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, இதோட கரஸ்பாண்டிங் டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள், சேம் கோடிங் தான். சேம் கோடிங் ரைட் பண்ணியாச்சு. நமக்கு என்னது ஃபேக்டோரியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே வந்து சம் பண்ணுறீங்க. என்டர் நம்பர் 10. 10ஓட ஆன்சர் வந்து சம் = 55. செகண்ட் டைம் ரன் பண்ணுறீங்க. என்டர் நம்பர் = 5. 1 + 2 + 3 + 4 + 5 வந்து நமக்கு வந்து 15. நான் தேர்ட் டைம் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் 1. ஸோ சம் வந்து 1 மட்டும் தான் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கோம்னா, தேர்ட் யூனிட்டில் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தோம். நமக்கு வந்து என்னது ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்னா என்ன. ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் சம் வேல்யூனா தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் வாய்டு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. செகண்ட் ஒன். அப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று காம்போசிஷன் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். காம்போசிஷனாக மீனிங் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் காம்போசிஷன். ஓகே, அதே ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக மீனிங் என்னது, ஒரு ஃபங்க்ஷன் அதே நம்ம திரும்ப கால் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நீங்கள் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரோக்ராம்னாலும் எழுதலாம். நீங்கள் லூப்பிங்கில் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம் ரிகர்சிவ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு சின்டாக்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நார்மலாக பண்ணும்போது நம்ம சீக்வன்ஸ் இந்த லோயஸ்ட் டு ஹையஸ்ட் போவோம். ரிகர்சிவ் போகும்போது அப்படியே ரிவர்ஸில் போவோம், ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் போகணும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.